மக்கா வணக்கம்ல. நான் ஒன்று சொல்ல போகிறேன், யாரும் சிரிக்கக்கூடாது. அண்ணன் உதயநிதி சாதாரணமானவர் கிடையாது. சினிமாவில் கெரியரின் உச்சத்தில் இருக்கும்போது அதை உதறி தள்ளிட்டு அரசியலுக்கு வந்தவர். அட சிரிக்காதீங்கப்பா, சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே சொன்னேன். இப்படி சிரிப்பு வர்ற மாதிரி பேசுனது யாருன்னு கேட்குறீங்களா? வேற யாரு? ஐயா ஸ்டாலின் கிட்ட அண்ணன் உதயநிதி படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுச்சுன்னு கணக்கு சொல்லுவார்லா. தலைமை ரசிகர் அமைச்சர் மாசு தான் இப்படி சிரிக்காமல் பேசியிருக்கார். சீட்டு வாங்க ஐஸ் வைக்கலாம், குளிர் ஜோரம் வர அளவுக்கு வைக்கக்கூடாது. சரி மக்களே, இந்த மாதிரி நிறைய நகைச்சுவைகள் இருக்கு. முதல்ல குறுஞ்செய்தியை பாருங்க, விரிவான செய்திகளை சொல்றேன். வேலூர் மக்கள் கிட்ட ஐயா துரைமுருகன் வசமா சிக்கிட்டாரியா. மனு வாங்குற முகாமுக்கு போனவரை மக்கள் சுத்து போட்டு கேள்வி மேல கேள்வி கேட்க, ஏண்டா இங்க வந்தோம்னு ஐயா பாவம் நொந்து போயிட்டாரு. முன்னவருக்கே இந்த நிலைமைன்னா முதல்வர் வந்தா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில வீல் சேருக்கு ஊழியர்கள் லஞ்சம் கேட்டிருக்காங்க. இது சம்பந்தமா அமைச்சர் மாசு கிட்ட கேட்டா, செய்தியாளர்கள் கேமராவோட குறைகளை மட்டும் தேடுறீங்கன்னு சொல்றாரு. செய்தியாளர்கள் எப்படி வேலை செய்யணும்னு சொல்றதை விட்டுட்டு அமைச்சர் வேலையை சரியா பார்க்கணும்னு மக்கள் சொல்றாங்க. திமுக கூட்டணியில சேர்ந்ததுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் ஒரு காரணத்தை சொல்லி இருக்கிறாரு. உண்மையான காரணம் என்னன்னு மக்களுக்கு தெரியும்னு பொட்டி வாங்கிட்டு கூட்டணி சேர்ந்த கதையை ஐயா முத்தரசன் ஏற்கனவே சொல்லிட்டாரு. தென்காசி பக்கம் அமைச்சரின் உறவினருக்கு மான்கறி விருந்து வைக்க ஏற்பாடு பண்ண திமுக இளைஞரணி நிர்வாகிய தேடிட்டு இருக்கிறதா தகவல் வருது. யார் அந்த அமைச்சர், யார் அந்த அமைச்சரின் உறவினர்னு பல கேள்விகள் எழுந்திருக்கு. அது சரி, மனுஷனோட கிட்னியவே திருடி விற்கிறாங்க, மான்கறி எல்லாம் இவங்களுக்கு ஒரு விஷயமா? முன்னவருன்னு சொல்லி அமைச்சர் துரைமுருகனை இப்படி முட்டு சந்தில கொண்டாந்து நிறுத்திட்டீங்களப்பா. ஐயா ஸ்டாலின் தமிழ்நாடு வளர்ந்துருச்சுன்னு உருட்டிட்டு இருக்காரு. ஆனா பாருங்க, ஐயா துரைமுருகனை சுத்து போட்டு அடிப்படை வசதிகள் இல்லைன்னு மக்கள் கேள்வி கேட்குறாங்க. போன தேர்தலையே ஐயா ஜஸ்ட் பாஸ் தான் ஆனாரு. வரப்போற தேர்தலில் கிளீன் போல்ட் ஆயிடுவார் போலையா? வேலூர் மாவட்டம் சேன்பாக்கம் பக்கம் ஐயா ஸ்டாலினோட மனு வாங்கும் முகாம் நடந்திருக்கு. ஆத்துலையும் குப்பையிலையும் மனு போட்டதா சொல்றாங்களே, அதே முகாம் தான். நம்ம ஏரியாவில் ஒரு முகாம் நடக்கு, நாம போகலன்னா எப்படின்னு நம்ம முன்னவர் அதாங்க அமைச்சர் துரைமுருகன் அவர் முகாமுக்கு போயிருக்கிறாரு. போன இடத்துல ஜனங்க எல்லாரும் ஐயாவை நடுவில் விட்டுட்டு சுத்து போட்டு லாக் பண்ணிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து பாராட்டுவாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் ரோடு இல்லைங்கிறாரு, இன்னொருத்தர் தண்ணி வரலங்கிறாரு, இன்னொருத்தரோ கழிவு தண்ணி பிரச்சனைங்கிறாரு. பாவம் ஐயாவுக்கு எதுக்கு பதில் சொல்றதுனே தெரியல. இப்பதாங்க ஜனங்க வாய் திறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போக போக செம ஜோரா இருக்க போகுது. பொருளாதாரத்தில் இரட்டை இலக்க வளர்ச்சி, முதலீட்டாளர் மாநாடுன்னு இனி மக்களை ஏமாற்ற முடியாது. இந்த ஆட்சியில அடிப்படை வசதிகள் கூட ஒழுங்கா செய்யப்படலன்னு மக்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பாவம் நம்ம முன்னவர் இந்த அலங்கோல ஆட்சி பத்தி மக்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ஓட்டம் பிடிச்சிட்டாரு. இனி ஒவ்வொரு அமைச்சரும் இந்த மாதிரி ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான். 4 வருஷம் ஆட்சி பண்ணிருக்கிற லட்சணம் அப்படி. எத்தனை தடவை மனு கொடுக்கிறது? சும்மா மனுவை மட்டும் வாங்கிட்டு வெட்டியா விளம்பரம் பண்ணா ஜனங்க டென்ஷன் ஆகத்தான் செய்வாங்க. என்ன மக்கா நான் சொல்றது சரிதானே? அதாவது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியோட பேரை கெடுக்க செய்தியாளர்கள் கேமராவோட சுத்திட்டு இருக்காங்களாம். அமைச்சர் மா சுப்பிரமணியம் சார் சொல்லியிருக்காரு, சார் நீங்க ஆஸ்பத்திரி நடத்துகிற லட்சணம் தான் உலகத்துக்கே தெரியுமே, நாங்க புதுசா கெடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? தமிழக வரலாற்றிலேயே மிக மோசமான சுகாதாரத்துறை அமைச்சர் யாருன்னு தெரியுமா? நீங்க தான். அட நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. அமைச்சரான நாள்ல இருந்து ஒரு அமைச்சரின் வேலை என்னன்னே தெரியாம இருக்கிற அமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா அது நம்ம அமைச்சர் மா சுப்பிரமணியன் தான். ஒன்று அண்ணன் உதயநிதி படம் எப்படி ஓடுதுன்னு பேசுவார், இல்லை ஏன் ஓடுறோம் எதுக்கு ஓடுறோம்னு திசை தெரியாமல் ஓடிட்டு இருப்பார். அப்படிப்பட்ட அமைச்சர் செய்தியாளர்கள் எப்படி வேலை பார்க்கணும்னு பாடம் நடத்துறாருயா.
அரசு மருத்துவமனையில் எனக்கு வீல் சேர் இல்லாமல் அதான் அது சம்மந்தமாக அந்த தீன் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. ரொம்ப பத்திரிகையாளர்கள் எப்படியாவது அரசு மருத்துவமனைகளின் சேவையை குறைத்திட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடையே கேமராக்களை வைத்து தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இது மாதிரியான செய்திகளை போடுவதன் மூலம் அந்த நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகிவிடும். கேட்டிங்களா? அதாவது கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வீல் சேர் வேணும்னா காசு கொடுன்னு அங்கிருந்த ஊழியர்கள் அடாவடி பண்ணியிருக்காங்க. இதனால அப்பாவுக்கு வைத்தியம் பார்க்க போனவர் படாத பாடுபட்டிருக்கிறாரு. வீல் சேர்ல டிஃபன் கேரியர்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஆனா காசு கொடுக்கலனா நோயாளிக்கு கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. ஸ்கேன் பண்றதுக்கு அமௌண்ட் கேட்குறாங்க. நம்ம ஏதோ ஒன்று ரெடி பண்ணி கொடுக்குறோம். கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொன்னாக்க பணம் இல்லைங்க, கொஞ்சம் லேட் ஆகும்னா காசு இல்லாமல் எதுக்கு இங்கே வரேன்னு கேட்குறாங்க. காசு இல்லாததுனால தான் நம்ம இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரோம். கக்கூசுக்குள்ளே போக முடியலங்க. பேஷண்ட் தங்கி இருக்கிற கக்கூசுக்குள்ளே போக முடியல. ஒரே நாட்டம். உள்ளுக்குள்ளே போனால் அடைச்சி பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் வெளியில் பிரிஞ்சிட்டு வெளியில் இருக்குங்க. இந்த பாத்ரூமை க்ளீன் பண்ணுறது இல்லை, ரூமை வந்து டெய்லி எல்லாம் கூட்டுறது இல்லைங்க. இங்கே 90 அட்டன்ற பைசா தான் கேட்குறாங்க. காசு காசு காசு. லிஃப்ட்டில் போனோம்னா அந்த லிஃப்ட்டில் இருக்கிறவங்க காசு கேட்குறான், வண்டியை விட்டு இறக்குறவங்க காசு கேட்குறான். இப்படி இருக்கும்போது எப்படி சார் இந்த கவர்மெண்ட்டுக்குள்ளே நம்ம வர முடியும்? கேட்டிங்களா? இந்த விவகாரம் பத்தி கேள்வி கேட்டதுக்கு தான் அமைச்சர் செய்தியாளர்கள் எப்படி வேலை செய்யணும்னு பாடம் நடத்துறாரு. சார், உங்க கட்சிக்குன்னு டிவி பேப்பர்லாம் வச்சிருக்கீங்கல்ல, அவங்க மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதுவாங்க. எல்லாரும் அப்படி வேற உலகத்துல வாழணும்னு சொன்னா எப்படி? செய்தியாளர்கள் கேள்வி கேட்பாங்க, அக்கிரமத்தை படம் பிடிச்சு போடுவாங்க. நீங்க அமைச்சர் வேலையை ஒழுங்கா பார்த்தா ஏன் இதெல்லாம் நடக்க போகுது? அமைச்சர் வேலை என்ன அப்படின்னு முதல்ல படிங்க சார். அட நான் சொல்லல சார், கேமராவோட சுத்திட்டு இருக்கிற செய்தியாளர்கள் சொல்றாங்க. மனுஷனோட கிட்னி திருடுற கும்பல் மான்கறியை விட்டு வைக்குமா? மான்கறி வேட்டையில் சிக்கும் உடன்பிறப்புகள். சும்மா இல்லப்பா, அமைச்சரோட உறவுக்காரருக்காகத்தான் மான்கறியை சமைக்க உடன்பிறப்புகள் மான் வேட்டையில் ஈடுபட்டு சிக்கியிருக்காங்க. யார் அந்த அமைச்சர்? யார் அந்த உறவுக்காரர்? சார் ஸ்டாலின் சார், சொல்லுங்க சார், தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. தென்காசி மாவட்டத்தில் ருக்குமணியாபுரம் பாலத்துக்கிட்ட கார் ஒன்று ஆக்சிடென்ட் ஆகி நின்று இருக்கு. போலீஸ்காரங்க எதாச்சியா அங்க வந்து பார்த்தப்ப கார்ல ரத்தக்கரைகள் இருந்திருக்கு. என்ன ஏதுன்னு விசாரிச்சதுல மான வேட்டையாடி நல்லா சமைச்சு வயிறு முட்டை தின்னுருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. போலீஸ் அந்த 3 பேரையும் வனத்துறை கிட்ட ஒப்படைச்சிட்டாங்களாம். விசாரணையில இந்த மான் வேட்டையில மொத்தம் 10 பேர் ஈடுபட்டதாகவும் அதுல முக்கியமான ஆளே வடமலாபுரத்தை சேர்ந்த திமுக இளைஞரணி நிர்வாகிதான்னு தெரிய வந்திருக்கு. உண்மை என்னன்னா, ஆக்சிடென்ட் ஆன இடத்துல அவரும் இருந்தாராம். போலீஸ் கேட்டப்ப அமைச்சர்கிட்ட பேசுறியா, அவர் சொந்தக்காரருக்கு தான்ப்பா வேட்டைக்கே போனோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் எஸ்கேப் ஆகிட்டாராம். அட நான் சொல்லல சார், வனத்துறை வட்டாரத்தில் தகவல். அந்த இளைஞரணி நிர்வாகியை தீவிரமா தேடிட்டு இருக்காங்களாம். அவர் சிக்கினாதான் மான்கறியை சுவைத்த அமைச்சரின் உறவினர் யாரு, அந்த அமைச்சர் யாருன்னு தெரிய வருமா. திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே உடன்பிறப்புகளும் அமைச்சரின் உறவினர்களும் ஏன் மக்கள் பிரதிநிதிகளே பாத்தீங்கன்னா சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு சிக்குதாங்க. கிட்னி திருட்டு, கள்ளச்சாராயம், கஞ்சா வியாபாரம், பாலியல் தொல்லை, கொலை வரிசையில இப்ப இந்த மான்கறியும் சிக்கிருக்கு. யார் அந்த அமைச்சர், யார் அந்த அமைச்சரினுடைய உறவினர் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஏற்கனவே பல சார்களை இந்த கவர்மெண்ட் காப்பாத்திருச்சு. அடுத்த ஆட்சி வந்தாதான் அந்த சார்கள் சிக்குவாங்க. அப்போ இந்த சாரு சிக்குவாரான்னு எதிர்பார்ப்போம். மக்கா, கடைசி செய்தி சினிமா செய்தியாக கொடுத்துடலான் இருக்கேன். சமீபத்தில் பல கோடி கடனில் சிக்கின ஒரு ஜெயமான நடிகர் திடீர்னு ஒரு பெரிய படக்கமணி ஆரம்பிச்சிருக்கார். எல்லாம் தமிழகத்தின் மாப்பிள்ளையோட ஆசீர்வாதத்தில் தான் சொல்கிறாங்க. அவருக்கே அது 50 கோடின்னு கேட்காதீங்க. 30,000 கோடி நினைவு இருக்குல்ல, அதை எதில் போடுறது? நடிகருக்கு இவர் கொடுக்க, நடிகரோ ஆம்ஸ்டர்டாமில் மாப்பிள்ளைக்கு பார்ட்டி கொடுத்துருக்காராம். அந்த ஊர் மது மாது போதைக்கு பேர் போன ஊர்னு சொல்கிறாங்க. கடனில் இருக்கிற நடிகருக்கு அங்கே என்ன பார்ட்டி வேண்டி கிடக்கு? என்னமோ. ஆனால் ஒன்று மக்கா, போதையின பாதையில் சீரழியாதிய. அட நான் மட்டும் சொல்லலை, நம்ம முதல்வரே சொல்லியிருக்காரு. சரி மக்களே, நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.